கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். இன்று ஞாயிறு ஆராதனை, தேவ வார்த்தை, பிரசங்க வேளைகளில் தேவனே நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்பார்கள். அதன் பிறகு மறந்து விடுகிறார்கள். நாம் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கும் மற்றும் ஜனங்களின் பார்வைக்கும் செம்மையானவைகளை செய்து அரசாண்ட ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ராஜா தான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் எதிரி அசிரியா படைகளின் சண்டைக்கு சரணடைய மறுத்ததான இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா, ஆனாலும் இந்த ராஜா கடைசி நாட்களில் தவறு செய்துவிட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் உணர்த்தப்படுகிறார். தேவனும் துக்கப்பட்டதாக 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, மற்றும் ஆசா என்ற ராஜா கர்த்தரையே நம்பியிருந்ததாகவும் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீர் எங்கள் தேவன் என்றும் மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஓட்டாதையும் என்றும் கர்த்தரையே நம்பி யுத்தத்தில் வெற்றியும் கண்ட ஒரு ராஜா தான் ஆசா. ஆனாலும் மறுபடியும் ஏற்படுகிற யுத்தத்தில் கர்த்தரை நம்பாமல் மற்ற ராஜாக்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பொன் வெள்ளியையும் பென்னதாத் என்ற சீரிய ராஜாவின் இடத்திற்கு கொடுத்து அனுப்புகிறான் என்று 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த பொன் என்பது விசுவாசத்தையும் வெள்ளி என்பது ரட்சிப்பையும், இந்த இரண்டையும் தனக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள தன் தேவனை நம்பின அசீரிய ராஜா கடைசியில் எதிரி ராஜாவாகிய நம்பி அவனை தேவனை விட்டு விட்டான். இதனால் தேவனும் இவன் மீது துக்கப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யூதாவின் எசேக்கியா ராஜாவும் ஆசா ராஜாவும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளையே செய்த ராஜாக்கள் தான். ஆனால் கடைசியாக தேவனும் இவர்கள் மீது துக்கப்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, துவக்கத்தை விட முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். ஆம், எசேயா தீர்க்கதரிசியும் இதையே நாம் எல்லா சமயங்களிலேயும் கர்த்தரையே மட்டும் நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தையும் ஜெயத்தையும் பெற்று பாக்கியவான்களாக மாற வேண்டும் என்கிறார். ஆமென். God bless you.